ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவராக உள்ள சே ஹைதர் அலி பத்திரிகையாளர்களை கோவையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எனக்கு இடதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர். எனக்கு வலதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். அதுக்கு அடுத்து இருப்பவர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர். எனக்கு பின்னால் இருப்ப இருவரும் மாவட்ட குழுவினுடைய நிர்வாகிகள். அன்பிற்கினிய சகோதரர்களே, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு களமாடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக் கொண்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார்கள். பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே மக்களிடத்திலே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலையும் பிஜேபி என்கிற நாசகார பாசிச அந்த கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1999 அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை கூடுமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்கள் இன்றைக்கு தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவைகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே மின்சார கட்டணம் மாதம் மாதம் மக்களிடத்திலே வசூலிக்கப்படும் என்றார்கள். மாறாக இன்னும் 2 மாதத்துக்கு ஒரு முறைதான் வசூலிக்கிறார்கள். ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்புக்கு மேல் ஆக்கியிருக்கிறார்கள். அதுபோல் வீட்டு வரியை கூட்டியிருக்கிறார்கள். அந்த வீட்டு வரியை ஏற்றுவதாலே முதலாளிகளுக்கு தானே பிரச்சனை என்று நினைக்கலாம். குடியிருப்பவர்களிடத்தில் தான் அதை வசூலிப்பார்கள். அது ஏழை எளிய மக்களைத்தான் அது பாதிக்கும். அதுபோன்று பால் விலை ஏற்றம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் மானியம் கொடுப்போம் என்றார்கள். அதேபோல் பல திட்டங்களை அறிவித்தார்கள். ஆனால் எதையும் அவர்கள் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம்களுக்கு சிறையில் உள்ள சிறைவாசிகள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம், 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆதிநாதன் கமிஷன் ஒன்றை அமைத்தார்கள். அதனுடைய பரிந்துரை வந்த பிறகும் கூட ஓராண்டு காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள். உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேள்வி கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆளுநருக்கே கடிதம் அனுப்புகிறார்கள்.